ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன மினி பிளாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி மழைக்கு அதுக்குமா சூடாக வந்து நல்லா பக்கோடா போட்டு டீயோடு வச்சு சாப்பிட்டோன்னா சொர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. புழு ஏதாவது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பூவை வந்து நீங்கள் நல்லா அந்த பச்சை தண்டு எல்லாத்தையும் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், இந்த பூவை நான் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். அடியில் இருக்க பச்சை தண்டு பகுதி பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு கேடு அது. அதை நல்லா எடுத்துட்டு நாங்கள் எப்போயுமே வந்து ஒரு சின்ன பீஸை எடுத்து இப்போ உடைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பீஸை வந்து 4 துண்டாக வெட்டி போட்டு அதை வந்து அப்படியே வந்து வேக அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக டீ நல்லா கொதிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே பார்க்குறேன் குண்டா காஞ்சிடுச்சு. சரி, கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி லைட்டாக அந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து அளவுலாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் இப்போ அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். கல்லுப்பு எப்போயும் மறக்காமல் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்லுப்பு வந்து போத்திங்கன்னா வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி, அதாவது என்ன பூச்சி புழு இருந்தால் எதுவும் செத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. மஞ்சத்தூள் அதே மாதிரி தான் ஆன்டிபயோட்டிக். எதுவாக பூச்சி அதுவும் சாகடிச்சிடும். இந்த மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்துலேயும் மெயினாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து இப்போ அது ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். அந்த மஞ்சத்தூள் உப்பு நல்லா நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நல்லா பூவை நல்லா அலசிட்டு போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ சுடு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமேட்டு பச்சை தண்ணி 2 வாட்டி நீங்கள் கழுவினா மட்டும்தான் பூ சுத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பரவாயில்ல. இது கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கிறதுனால நான் வந்து 2 வாட்டி கழுவிக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி என்ன மாவு எடுத்துன்னு கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக சில்லி பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். மிளகாத்தூள் போடவே கூடாது. இந்த வீட்டில் இருக்கிற கூட மிளகாத்தூள் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சில்லி பவுடர், அப்புறம் கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சம் மைதா மாவு, அரிசி மாவு எல்லாமே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அழகாக வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மூஞ்சிலாம் செதறிச்சு. ஃபேன் போட்டான் என் தம்பியை பாருங்கள். நல்லா வந்து ஃபுல்லாக மாவும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு நல்லா வந்து சுற்றி எல்லா பக்கமும் அப்போ தான் படும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு இந்த மாதிரி கட்டியே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அப்போ தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக பிசைஞ்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாகவே கரைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலிஃப்ளவர் தண்ணி இருக்கும் ஆல்ரெடி, அதனால் வந்து அதை போடும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஆகிடும். பாருங்கள், இந்தமாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே அதாவது எண்ணெய் காயிற வரைக்கும் நீங்கள் ஊற வச்சாலே போதும். சூப்பராக வந்து காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். ஒன்று அழகாக போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்தமாதிரி ஒவ்வொரு துண்டாக எடுத்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தனித்தனியாக இருக்கும். இல்லைன்னா மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்தமாதிரி தனித்தனியாக போட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலையை போட்டு இறக்கி கோல்டன் ப்ரௌன் ஆன ஒன்று எடுத்து நீங்கள் தட்டில் போட்டிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோடா உப்பு மறக்காமல் சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது கிறிஸ்பியனஸ் வந்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸலண்ட்டாக வந்துடுச்சு இன்றைக்கி காலிஃப்ளவர். அப்பா, எல்லாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.